எங்களுக்காக நீர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தீர். அப்படியாய் இந்த பூமியிலே நாங்களும் உமக்குள்ளாக மரிப்பதற்கு நாங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் நாங்கள் உமக்குள்ளாக முதலாவது நாங்கள் மரிக்க வேண்டும். எங்களுடைய பாவத்துக்கு சேர்த்து நாங்கள் நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக நீர் எங்களுக்காக இந்த பூமியிலே இறங்கி வந்து எங்களை மீட்டெடுத்த உங்களுடைய அன்புக்காக உங்களுடைய இரக்கத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை இந்த நேரத்திலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயினும் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிள்ளையாக நான் வர வேண்டும் என்று விருப்பப்பட்டால் நீர் இந்த நாளிலே நீர் அவர்களை அங்கீகரிக்க வேண்டுமாய் உம்முடைய கரத்தை நாங்கள் தாழ்த்துகிறோம் தகப்பனே. அப்படிப்பட்ட சிந்தியோடு கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற அங்கீகாரத்தை நீர் கொடுக்க வேண்டுமாய் உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம் தகப்பனே. அதோடு மாத்திரமல்ல, நாங்கள் மறுபடியும் பிறப்பதின் நற்செய்தியை நீர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இந்த நாளிலே கேட்கும்படியாய் கிருபை கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த பகுதி வாழ் மக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒருவேளை தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தமாக உம்முடைய சமூகத்திற்கு வருவதற்கு வெட்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம், பயம் இருக்கலாம். நீர் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த பூமியில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் நீதியும் உள்ளதுமாய் இருக்குது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதற்கு கீழ்ப்படிந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம் தகப்பனே. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுத்தும். எங்கள் ரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட்.